ஹலோ மக்களே, 8th எபிசோடுக்குள்ள போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல டக்கமர் வந்து அனல் வகத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. லீஃப் வில்லேஜ்ல அவங்க பறவைக்கு வந்து அவங்க சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா டக்கமர் வந்து இடத்துல இருந்து இறங்குது. உடனே வந்து ஒரு ஷினோபி வந்து பார்க்கான், இது என்னது பறவை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்கான். உடனே மிரண்டான், டே இது டக்கமார்டா, இருக்குதுல ஃபாஸ்டஸ்ட் இது வந்துச்சுன்னா ரொம்ப எமர்ஜென்சியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ஒரு ஜுட்ஸுவை போட்டு ரிலீஸ் பண்றான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரால் இருக்கு. டே இது வந்து ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கத்துறான். சைஃபர் கார்ப் டீமுக்கு வந்து கால் பண்ணுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நாட்டோ டீமை கட்டுறாங்க. நாட்டோ சொல்றான், ரொம்ப நாள் கழிச்சு மிஷனுக்கு வரப்போற, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். உடனே வந்து சக்கரை சொல்றா, என்ன மிஷன் கொடுக்காங்களோ அதை வந்து எடுத்துக்கோடா, அங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கல சடனா ஒரு பொம்பளை அனல் வகத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி ஓடுதா. உடனே வந்து கக்காசி பார்க்கான், இது வந்து சைபர் கார் ட்ரீம்ல உள்ள ஒரு பொண்ணுலா, இவருக்கு இவ்வளவு வேகமா போறான்னு சொல்லிட்டு சடனா வந்து அவன் வந்து பறவை இருக்க இடத்துக்கு போறா. உடனே என்ன விஷயம்னு கேட்கா. எஸ் லெவல் எமர்ஜென்சி வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். உடனே போய் திறந்து பார்க்க ஆவா. எது சீரியஸான பிரச்சனை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அதையும் பாப்போன்னு சொல்றா அவா. அதுக்கப்புறம் கான்கரா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்கரா சொல்றான், உன்னோட மூவ் ஏன் மூவோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே லாட் சாசுரி சொல்றான், பறக்கும் பூச்சியோட 8 பூச்சி ஃபாஸ்ட் ஆயிட முடியுமான்னு கேட்கான் அவன்கிட்ட. உடனே அவன் பதறுதான். அதுக்கப்புறம் தேதாரா சொல்றான், இந்த ஜிஞ்சுரிக்கு வந்து பிரதர் சிஸ்டர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுல ஒருத்த பப்பட் மாஸ்டர்னு கேள்விப்பட்டேன், அது இவன் தானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னோட பேர் கான்டரோ தானான்னு கேட்கான் அவன். டே என்னோட பேர் கான்கரோன்னு சொல்றான் அவன். சடனா குரோவை உடச்சிட்டு திரும்பி எடுத்துட்டு வரான். பார்த்தா அதுக்குள்ளயும் திரும்பி வாழை வச்சு குரோவை ஒரே அடியா போட்டு விட்டான் அவன். உடனே வந்து அவன் சொல்றான், உன்னோட எதிரி நான் தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தேதரா நீங்க இருந்து போ, நான் இவனை பாத்துக்கிட்டுன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருக்கான். திரும்பியும் சொல்றான் அவன், நான் தாண்டா உன் அப்பன்ட்டு ஏன் கூட மோதுன்னு சொல்லிட்டு. உடனே கான்கரா நினைக்கான், முதல்ல இவன் கதையை முடிப்போம், அதுக்கப்புறம் போய் அவன் கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாண்டி வில்லேஜ் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஊரில் நிறைய ட்ராப் இருக்குடா, பார்த்து போங்கடா, இன்னும் எதானாலும் வெடிக்கலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட் வருது. என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. சீக்கிரம் போங்க, கான்கரோவை போய் காப்பாத்துங்க, அவன் எங்க போய்கிட்டு இருக்கான்னு தெரியல, அவனை போய் காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து காசிகேக்கு இருக்க ரூட்டை வந்து கண்டுபிடிங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்றான் அவன். யாருமே சண்டை போடாதீங்க, ஒளிஞ்சு இருந்து இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு போறானுங்க அவனுங்களும். அதுக்கு ஒரு கான்கார சொல்றான், பப்பட் ஷோ ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு உடனே சேலம் பண்றேன், அதையும் சுத்திக்கிட்டு வேகமா அடின்னு அடிக்கான். பார்த்தா அசால்ட்டா அவன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா தரையில இருந்து அடிக்கான். சாதுரி பாஞ்சு போறான். உடனே வந்து பிளாக் அண்ட் அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சடனா உள்ள அவனை இழுத்து போட்டு பிடிச்சிட்டான் அவன். பப்பட் ஷோன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட உட்கார வச்சுட்டு குரோல இருந்து கையை வர வைக்கான். வேகமா கொண்டு எல்லாத்தையும் ஒரு அடியை போடுதான். அது பார்த்தா சாசுரி பேச்சு மூச்சே இல்லாம கிடக்கான். ஷோஸ் ஓவர்னு சொல்றான் அவன். அது பிறகு நாட்டோ கட்டுறாங்க. நாட்டோ மிஷனை கேட்டு டென்ஷன் ஆயிட்டான். சீரங்க மிஷனா, இதுக்காட்டா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இந்த மாதிரி கேவலமான மிஷன்லாம் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். கக்காசி சக்கரா முழிக்கா, இவன் முதலே சொல்லுன்னு நினைச்சதான் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு. உன்னை லேடி சொன்னோட நினைக்கா, நான் அதான் பீரங்கு மிஷன் கொடுக்கன்னு நினைச்சேன், இந்த சிசுனை பார்த்த வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. உடனே இப்போ லேடி சொன்னடே சொல்றா, நாட்டோ ஸ்டார்டிங்ல உனக்கு இப்படிதான் தருவான், முதல்ல நீ மாஸ்டர் ஆகி காட்டு, அதுக்கப்புறம் நல்ல மிஷன் தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சக்கரை நாட்டோ பிடிக்க அமைதியா இருடா, அவங்க தரது மிஷினை எடுத்துக்கிடும்னு சொல்லிட்டு. உடனே வந்து லேடி சொன்னே சொல்றா, இந்த டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே நட்ட சொல்றான், தேடுவக்காக உன்னோட சூப்பரா பண்ணுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா சொன்னான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. சக்கரை சங்க பிடிச்சி நெரிக்க சும்மா இருடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சைஃபர் கார்ப்ல இருந்து வேகமா வந்துட்டா. சாண்ட் வில்லேஜ் இருந்து எமர்ஜென்சி மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்றா அவ. உடனே அதை கொடுத்து பாக்கா. படிச்சு பார்த்துட்டு மிரண்டுட்டா, என்னடா இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கான்கரோவை கட்டுறாங்க. பார்த்தா அந்த பிளாக் ஹேண்ட்ல இருந்து மண்ணா கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னடா மண்ணு கொட்டுதுன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கான். பார்த்தா உள்ள ஃபுல்லா வந்து சாண்ட் குளோனை போட்டு வச்சிருக்கான். அப்படியே உடையுது மண்ணு. பார்த்தா கான்கரோக்கு பின்னாடி இருந்து வரான். டேய் சாண்ட் குளோன் நம்ம ஏமாந்துட்டோன்னு சொல்லிட்டு. உடனே இந்த பேப்பரை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டுட்டாங்க. உடனே நாட்டக்காக்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹிடன் சேனல்ல வந்து கேசிகே வந்து அக்காட்சிக்கு மெம்பர் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாவா. உடனே நருட்டோ முழிக்கான், இது ஹிட்டாச்சி ஹொசிகாகவே வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு. சொன்னடே சொல்றான், நம்மளுக்கு தான் அக்காட்ஸ்கே பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், அதனால தான் சாண்டி வில்லேஜ்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவ சொல்றா, உங்களுக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டான மிஷன் வந்துட்டுன்னு சொல்றா அவ. உடனே சிசுனி சொல்றா, இவங்களுக்கு ஏன் எஸ்ராங்க மிஷனை கொடுக்கீங்கன்னு சொல்லிட்டு நீ வாய மூடுன்னு சொல்றா அவ. உடனே வந்து லேடி சொன்னே சொல்றா, டீம் கக்காச்சி நீங்க சாண்டி வில்லேஜுக்கு போங்க, அங்க என்ன நடக்குன்னு பாருங்க, அங்க எது தப்பு மாதிரி இருந்துச்சுன்னா எது பேக்கப் டீம் கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுக்குன்னு சொல்றா அவ. அதுக்கப்புறம் கான்கரோ எப்படி இல்லாம அடின்னு அடிக்க பார்க்கான். பார்த்தா அவன் எல்லாத்தையும் உடச்சி எறிதான், விட மாட்டேக்கான் கான்கரோ. பட் அவன் அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். பாய்சன் அட்டாக் அம்மிட்டுமே ஈஸியா அடிக்கான் அவன். மூவ்மெண்ட் அம்மிட்டே அவன் கணிச்சிட்டான். கான்கரோ முழிக்கான், என்னடா நம்ம மூவ்மெண்ட்டை ஈஸியாக அவன் தடுக்கான்னு சொல்லிட்டு. அவன் கேட்க, அவன் ஆட்டம் இவ்வளவுதானு சொல்லிட்டு இன்னும் முடியலடான்னு சொல்லிட்டு திரும்பி வேகமா சுத்துறான் அவன். சடனா பாய்சன் பாம்பு நீடெல்லாம் வச்சு வேகமா அடின்னு அடிக்கான். பார்த்தா அங்க பேச்சு மூச்சே காணும். பார்த்தா ஒரு அடி கூட அவங்கள படல. கான்கரோ முழிக்கான், எப்படிடா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே சொல்றான், எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது, அதனால கதை இப்பமே பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து அடின்னு அடிக்க வரான். பார்த்தா சேலமன்ற உள்ள கொண்டு வந்து தடுக்கான். பார்த்தா பெரிய வால் மாதிரி இருக்கு. அப்படியே பழச யோசிக்கான் அவன். பார்த்தா அப்போ வந்து அந்த கல்லாம் உடஞ்சு விழுந்துச்சுல, அப்போ அவன் சேலமண்டரை வச்சு தான் தடுத்திருக்கான். அந்த டைம்ல தான் 2 பேரும் உள்ள கொண்டு போய் காப்பாத்திருக்கான் அவன். அதைத்தான் யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் சொல்றான், சேலமண்டர் பப்பரோட பவர் 1000 டன் எடை விழுந்தாலும் அது பாட்டுக்கு அசால்ட்டா தாக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஹையஸ்ட் லெவல் நிஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கான். அது உடனே அவன் சொல்றான், எல்லா பப்பட்டுக்கும் ஒரு வீக் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு ஒரு அடி அடிக்கான். பார்த்து சேலமண்டர் சீல்டே உடச்சி எரிஞ்சிட்டான்.
உடனே முழிக்கான் கான்குரோ எப்படி அவன் இந்த வீக்னஸை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன செய்தான்னா அவனோட ஜாயிண்ட்டை வச்சு நெஞ்சில குத்தி தள்ளிடுறான் கான்குரோவை. உடனே அவன் சொல்றான் எல்லா பப்பட்ஸுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அதோட ஜாயிண்ட் தான் அதோட வீக்னஸ்ன்னு சொல்றான். சரி உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது பிறகு டெமாரியே கட்டுறாங்க. டெமாரி டீ குடிக்கலான்னு போறா, பார்த்தா சடனாக அந்த கிளாஸ் வந்து கீறுது. உடனே முழிக்கா ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கேன், அதான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு என்ன நடக்கனே தெரியாது சாண்டு வில்லேஜில். ஆனால் விடவே மட்டும் கான்குரோ வேகமாக அடிக்கடி நடிக்கான். பார்த்தா அசால்ட் அவன் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே கான்குரோ சொல்கிறான் எப்படி நம்ம அட்டாக்கை வந்து ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஜாசிரி சொல்கிறான் நீ தப்பான ஆப்போனண்ட்டை வந்து சூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க வரான். அசால்ட்டாக தள்ளிக்கிட்டே இருக்கான் அவன். உன்னோட பப்பட்டில் வந்து ஹிடன் பாய்சன் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அது எல்லாத்தையும் நான் பார்த்துறேன்னு சொல்கிறான். 3 பப்பட்டை உடச்சி எரிஞ்சிட்டான். பிளாக் அண்ட் க்ரோ சேலமன்ட்டு எல்லாம் உடஞ்சி தும்பா போயிருச்சு. உடனே முழிக்க எப்படி நம்ம அட்டாக் ஈஸியாக கண்டுபிடிக்கான்னு சொல்லிட்டு நீ தப்பான ஆள் மேலே அட்டாக் போட்டாடா, நீ இப்போ அதை புரிஞ்சுக்கிடுன்னு சொல்கிறான் அவன். உடனே அவன் சொல்கிறான் இந்த 3 பப்பட்டை நான் தாண்டா கிரியேட் பண்ணேன், ஏன்ட்டே நீ வரையன்னு சொல்கிறான். கான்குரோ மிரண்டுட்டான். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்து லீஃப் வில்லேஜை கட்டுறாங்க. ஜிராயா சென்சை வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தவளை வந்துகிட்டு இருக்கு. அவர் மூஞ்சில உட்காருது. பார்த்தா அடிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்காரு. சடனாக வந்து அவர் மூஞ்சில வந்து ஒன்றுக்கு போயிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா ஒரு ஸ்க்ரால் இருக்கு. எனக்காண்டி நீ ஸ்க்ரால் கொண்டு வந்திருக்க, எதுக்குடா என்னை வெயிட் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்க்ரால் வந்து திறந்து பார்க்கறாரு அவரு. என்னது காசியே தூக்கிட்டு போயிட்டாங்களா, இனிமேல் நம்மளுக்கு தூங்க வேண்டிய நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆயிட்டார் அவரு. அதுக்கப்புறம் ஜாசிரி சொல்றான் எனக்கு வந்து யாரையும் வெயிட் பண்ண வைக்கிறது பிடிக்காது, இது நான் கிரியேட் பண்ணதுனால உங்களோட ஃபன்னுக்கு விளாண்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சொல்றான் அப்பனா நீ வந்து லெஜெண்டரி பப்பட் கிராஃப்ட்மேன் நீனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். த ரெட்ஸ் அண்ட் ஜாசூரியான்னு கேட்கான் அவன். என்னோட பேர் இந்த குழந்தைகள் தான் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் அவன். நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான் அவன். நீ எதுக்கு போனாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கேள்விகள்லாம் உன்ட்ட பதில் சொல்ல எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனாக கான்குரோ குப்பரசாய் தான் பார்த்தா அவனோட வால் முனையில வந்து பாய்சனை வச்சிருந்திருக்கான். அதை வச்சு அப்படியே அட்டாக்க போட்டு விட்டுருக்கான். பாய்சன் வந்து உடம்பு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இனிமேல் நீ கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனால் இருந்தாலும் அவன் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். சடனாக அவன் கையை வச்சு அட்டாக்க போடுறான். அவன் துணியை கிழிச்சிக்கிட்டு போகுது. அதை கேட்ச் பண்ணிட்டான் அவன். உடனே சொல்கிறான் உன்னை இப்போலாம் முடிக்க மாட்டேன், நீ ரொம்ப வேதனை பண்ணணும், நீ சாவதுக்கு 3 நாள் எடுக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். கான்குரோ அப்படியே மயங்கிட்டான். உடனே ஒரு சத்தம் கேக்கு, அவர் இங்கே தான் இருக்காரு வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து சாண்டு வில்லேஜ் சினோபிலாம் வந்துட்டாங்க. கான்குரோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லீவ் வில்லேஜை காட்டுறாங்க. உடனே எல்லாரும் அங்கேருந்து மிஷனுக்கு கிளம்புறாங்க சந்தோஷத்தில். உடனே வந்து இருக்க செஞ்சு முதல்ல சோகமாகறாரு. உடனே அப்புறம் அவர் சொல்கிறாரு குட் லக் நட்டோன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சடனாக ஜிராயா சென்சை மாசா முன்னாடி வராரு. உடனே மிஷனுக்கா போறீங்கன்னு கேட்காரு. ஆமான்னு சொல்கிறான் அவன். அதுக்கப்புறம் வந்து ஜிராயா சென்சை வந்து லேடிஸ் முன்னாடி சொல்கிறாரு சாண்டு வில்லேஜில் உள்ள காசிகையை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க உனக்கு தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். உடனே சொல்கிறா அதுக்காண்டி தான் இந்த மிஷனுக்கு உங்களை அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு உடனே நார்ட்டை சிரிச்சுக்கிட்டு நிற்கான். ஒன்று ஜிராயா சென்சை மிரண்டுட்டாரு. சொன்னாடே உனக்கு தெரியுமா நார்ட்டோ வந்து அவங்களுக்கு ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு, நீ என்ன நார்ட்டோ அனுப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். ஆனால் எனக்கு என்ன வழி இருக்குன்னு தெரியல, இவன் தான் கரெக்டான சாய்ஸ்ன்னு சொல்கிறா அவா. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சை சொல்கிறாரு நார்ட்டோ உன்ட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு உடனே நார்ட்டோ வந்து தனியாக போகிறான். உடனே அவர் சொல்கிறாரு இனிமேல் நீ பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அக்காட்சிக்கு நான் தேவைதானு சொல்லிட்டு, ஆனால் இனிமேல் நான் அவங்களை நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்கிறான் அவன். உடனே ஜிராயா சென்சை சொல்கிறாரு நீ வந்து எப்போவுமே ரொம்ப கோவப்படக்கூடாது, கோவப்பட்டுன்னு எல்லாமே உடச்சிக்கிட்டு வெளியே வந்துருன்னு சொல்கிறாரு, பார்த்துருன்னு சொல்கிறாரு அவன்கிட்ட. அந்த பவரை நீ யூஸ் பண்ணக்கூடாது, நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறான் நார்ட்டோ. அதுக்கப்புறம் ஜிராயா சென்சை வந்து கக்காசிட்ட சொல்கிறாரு அந்த லூசு போய் தப்பாக செஞ்சிட போகிறான், அவனை நீ தான் பார்த்துக்கணும், அவன் தப்பாக செய்யாத அளவுக்கு நீ பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. உன்னை நான் நம்புறேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறான் கக்காச்சி. அதுக்கப்புறம் மிஷனுக்கு மாசா கிளம்புறாங்க அங்கேருந்து. ஜிராயா சென்சை சொல்கிறாரு நருட்டோ உன் ஆட்டத்தை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. உன்னை லேடி சொன்னடே கேட்கா நீ ரொம்ப வருத்தப்படுத்தியா இருக்கா சென்சைன்னு சொல்லிட்டு. முந்தி மாதிரி இல்லை நருட்டோ எனக்கு தெரியும், முந்தி வீக் ஷினோபியா இருந்தா இப்போ அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ மாசா பாஞ்சு போகிறான். கொஞ்சம் பொறுக்காரான் நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அவங்க மாதிரி. See you, bye.